ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உதவி வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு தான். தமிழ்நாட்டில் நிறைய சாலைகள் மாவட்ட சாலைகளாக இருக்குது, ஊரக சாலைகளாக இருக்குது. ரோடு சாலைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியுதில்லை. ரோடுன்னு இங்கிலீஷில் சொன்னால் தான் அது தமிழில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சாலை தாங்க உண்மையிலே தமிழ். ரோடுன்றது ஆங்கில வார்த்தை. அது மாவட்ட சாலைகள், ஊரக கிராமத்துக்கு போகிற கிராம சாலைகள், என்ன சொல்கிறது, மத்திய அரசு போடுறது தேசிய நெடுஞ்சாலை, நேஷ்னல் ஹைவேஸ். அந்த மாதிரி ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரோடு பார்த்திங்கன்னா புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக நிறைய பள்ளங்கள் விழுந்திருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் பார்த்திங்கன்னா அந்த ரோடை ஒழுங்காக பராமரிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டு இருந்தது அதான் பார்க்க போகிறோம். வாங்க, முக்கியமான விஷயம், வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு நாள் 10/7/2025 நீதியரசர் எஸ்.எப். சுப்பிரமணியம், அப்புறம் மரியா கிளாட், ரிட்பிஷன் எம்டி நம்பர் 1881/2020 என்ற வழக்கில் தான் இதை கொடுத்துருக்கோம். தீர்ப்பு நாள் 10/7/2025. மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.எம். ராகவன். எதிர் மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், 2வது ப்ராஜெக்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, கொக்கீரக்குளம், திருநெல்வேலி. 3வது எஸ். மகராஜன், இவர் தான் கான்ட்ராக்டர். 4வது த பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட், தலைமைச் செயலகம், சென்னை. 5வது த பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த 4வது ரூரல் டெவலப்மெண்ட்டையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பிரின்சிபல் செக்ரட்டரியும் உயர்நீதிமன்றம் அவங்களா சேர்த்துக்கிறாங்க, தானாக சேர்த்துருக்காங்க. மனுதாரர் கேட்கல, 4-5 எதிர் மனுதாரர்களை சேர்த்துருக்குறாங்க. என்ன ப்ரேயர் கேட்குறாருன்னா, இந்த 1-2 எதிர் மனுதாரர்களுக்கு 3வது எதிர் மனு மேலே இந்த ஒழுங்காக டேமேஜ் ஆன ரோடை ஒழுங்காக போடாததுக்காக நடவடிக்கை எடுங்க. அவர் சொந்த பணத்துலேருந்து புதுசாக ரோடு போட்டு கொடுக்க சொல்லி பண்ணுங்க. அது இல்லாமல் வேறு அவருக்கு பெனால்ட்டி போடுங்க. அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அமௌண்ட்லேருந்து 10% இதை பண்ணி அவருக்கு பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கேட்குறாரு, ரிட்டை போட்டு. நீதியரசர் எஸ். சுப்பிரமணியம் தான் இந்த உத்தரவு போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 பக்கம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடுகளை எல்லாத்தையுமே ப்ராப்பராக எந்த அதிகாரியும் ஒழுங்காக பண்ண கான்ட்ராக்ட் விடுறாங்க. அரசாங்கம் மாவட்ட சாலையாகட்டும், ஊரக சாலையாகட்டும், எந்த சாலையாகட்டும் கான்ட்ராக்ட் விடுறாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக ரோடு போட்டிருக்காங்களா, டேமேஜாக இருக்காங்கன்னு உயர் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்கிறதே கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் அந்த ஒப்பந்ததாரர் ஒழுங்காக ரோடு போட்டிருக்காரான்னு பார்த்து பராமரிக்கிறாருன்னு, ரோடு போடுறதோடு இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் பராமரிக்கணும். அந்த போட்டிருக்க ரோடு ஒரு குறிப்பிட்ட தரம் இருக்கணும். அதில் இவ்வளோ ஜல்லி மிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ தார் மிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ மெட்டீரியல் இருக்கணும், அந்த கலவையில் சரியாக செஞ்சுருக்காரான்றதை வாட்ச் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். ரோடு சரியாக போடலைன்னா ஒழுங்காக போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அதை கண்காணிக்கும். தவறும் பட்சத்தில் அந்த உயர் அதிகாரிகள் மேலேயே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கான்ட்ராக்டர் மேலே அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் அந்த கண்காணிச்ச நடவடிக்கை அதிகாரிகள் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு, இது சம்மந்தமாக இது கடமை தவறுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜோட பிரின்சிபல் செக்ரட்டரியும் ஸ்டேட் ஹைவேஸோட செக்ரட்டரியும் ஒரு கைட்லைன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சர்க்குலர் இந்த தீர்ப்பு கிடைச்ச தேதியிலேருந்து 10/7/2020 4 வாரத்துக்குள்ளே போடணும்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்காரு. வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்ட மோட்டார் வாகன சட்டம் 2019 பிரிவு 198A எடுத்து படித்து பாருங்கள். 198A சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 2019 கூகுள் டைப் பண்ணி பாருங்கள். அதில் 198 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு சரியாக இருக்கணும். எல்லா ரோடும் அந்த ரோடு சரியாக இல்லாமல் அதில் யாராவது ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒப்பந்ததாரர் மேலே
நடவடிக்கை எடுக்கணும், 1 லட்ச ரூபா ஃபைன் பண்ணணுன்னு இருக்குது அதில். இப்போ நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம் சொன்ன இந்த தீர்ப்பையும் இது மாவட்ட சாலைகளுக்கு மாநில சாலைகளுக்கும் பொருந்தும். அது அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஆக்ட்ன்றதால மேக்ஸிமம் எல்லாருக்கும் கவர் ஆகும், எல்லா ஸ்டேட்டுக்கும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை ஒழுங்காக சாக்கடை மூடி இருக்கும், ஒழுங்காக மூடாத விட்டுருவாங்க. மழை டைமில் தண்ணி தேங்கி இருக்கும், போய் கவுந்தடிச்சு வந்து காயமாகும், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த ஒப்பந்ததாரர் சரியாக பணி செய்கிறாரா, ரோடு பள்ளத்தை மூடி ஒழுங்காக வச்சுருக்காரா, ரோடு போட்டது இல்லாமல் ஒரு 4-5 வருஷத்துக்கு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பண்ணாத விட்டு யாராவது காயம்பட்டாலோ இறந்தாலோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த தீர்ப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு பெட்டிஷனை கொடுங்க. சப்போஸ் விடுறவர் இறங்கி காயம்பட்டுறாரு இல்லை இறந்துடுறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் இழப்பீடு நீங்கள் கேட்க முடியும். இப்போ நம்ம வண்டியில் போய் இறந்து விட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 198A பற்றி பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து படித்து பார்த்தேன். ஹிட் அண்ட் ரன் கேஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் அடிச்சுட்டு அடையாளம் தெரியாத வாகனம் அடிச்சுட்டு போயிட்டா 5 லட்ச ரூபா உண்டு அவங்களுக்கு. இறந்து போகிற குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா. இந்த உத்தரவை நீங்கள் எங்கே போய் வாங்கணும், அவங்களுக்கு ரெப்ரசேஷன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, அந்த ரோடோட ப்ராஜெக்ட் டைரக்டர் இருப்பார் நேஷ்னல் ஹைவேஸுக்கு, ஸ்டேட் ஹைவேஸ்னால் அதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ரெப்ரசேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டிஐயில் கேளுங்க, பதில் வரலைன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்புறம் ரிட்டை போடுங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரெண்டு அடையாளம் தெரியாத வாங்க வச்சுட்டு போயினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்காக. காயம்பட்டால் 2.5 லட்சமும், இறந்து போயிட்டா 5 லட்சமும் ஒரு ரூல்ஸ் கூட ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், ஒரு மாநில நெடுஞ்சாலையாகட்டும் இல்லை தேசிய நெடுஞ்சாலையாகட்டும், அந்த பள்ளத்தை ஒழுங்காக பராமரித்து கவனிக்க வேண்டியது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய வேலை. அதை வந்து பண்ணாத இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சரியாக உங்கள் கடமையை செய்யலை, நீங்கள் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கலை, ரோடு போடுறதை கண்காணிக்கலை, ஒப்பந்தம் செய்யலைன்னு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேளுங்க. அதோட சப்போஸ் காயம்பட்டுட்டாரு இல்லை இறந்துட்டாருன்னா அவரோட போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிவாரணம் கேட்டுட்டு அதோட போயிடுறாங்க. இப்போ 198A பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரன் கேஸ், அதுக்கு இறந்து போனதுக்கு தனியாக 5 லட்சம் அதுக்கு வாங்கிக்கிங்க. அப்புறம் அந்த வண்டி அடிச்சுட்டு போயினா அதுக்கு நீங்கள் தனியாக எம்ஏசிடியில் போட்டு மோக்கட் வாட்டர் ட்ரிபியூனலில் தனியாக வேலை பார்க்குறவர் அதிகமாக சம்பளம் வாங்கியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இழப்பீடு வாங்க முடியும். நீங்கள் அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நீங்கள் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் மதுரை பெஞ்சில். அதாவது மதுரை பெஞ்சு அருமையான நீலாவதி கேஸ்ன்னு நினைக்கிறது, வழக்கு பேர் ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போவார் இவர், கன்னியாகுமரி ஒரு நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு நினைக்கிறது. போகும்போது அந்த நேஷ்னல் ஹைவேஸுக்கு ஒரு மரத்தோட கிளவி விற்று அவர் இறந்து போயிடுவார். அப்போ கிளைம் கேட்கும்போது நேஷ்னல் ஹைவேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, ரொம்ப லேட்டாக ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் லேட்டாக கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் பராமரித்து அது கிளைகளை வெட்டி பராமரிக்க வேண்டிய உங்கள் வேலையை நீங்கள் செய்யாதால் தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் ஒரு அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் தெரில, 10 லட்சமா இல்லை 5 லட்சமானு தெரில, அவார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பையும் வேணால் தேவையான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த தீர்ப்பு எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர் கொடுத்துருது மாநில நெடுஞ்சாலைகளுக்கு பொருந்தும். தமிழ்நாட்டில் நிறைய பார்த்திங்கன்னா நகராட்சி, மாநகராட்சி, ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்டில் நிறைய மேடு பள்ளமாக இருக்கும். அந்த கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா அந்த ரோடு பள்ளத்தை நிரப்பி ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். இவனுங்க அதிகாரிங்க அந்த ரோடு போடுறதில்ல, கமிஷன் கட்டிங் வாங்கிட்டா அப்புறம் மண்டதில்லை. ஆனால் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்குலர் போட சொல்லியிருக்காரு. சூப்பர்வைஸ் பண்ணி நடவடிக்கை மேலே உயர் அதிகாரிகள் பண்ணணும், அந்த கான்ட்ராக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கும். அந்த உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறத அவங்க பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கணும், ஒன்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அற்புதமாக போட்டிருக்காரு. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ரெப்ரசேஷன் கொடுத்தீங்கனால பயந்துருவாங்க. ரோட்டில் சப்போஸ் மாநில நெடுஞ்சாலைகள்னு வச்சுக்கங்களேன், ஊரக சாலையில் போய் விழுந்து அடிபடுறது காயமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒழுங்காக அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக சூப்பர்வைஸ் பண்ணலை, அதனால் எனக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெப்ரசேஷன் கொடுத்துட்டு நஷ்டஈடு வாங்க முடியும். அந்த கான்ட்ராக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த 15 ரோடையும் நீங்கள் போட வைக்க முடியும்.
ரோடு போடுறா அதோட கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ரோடு போட்டு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அவர் மெயின்டைன் பண்ணணும். அதிகாரி என்ன பண்ணுவாங்க, கட்டிங் வாங்கிட்டு கவுந்து வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ இந்த தீர்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒப்பந்ததாரையே நம்ம வேலை வாங்க முடியும். ஒப்பந்ததாரை வந்து அந்த உயர் அதிகாரிகள் ஹைவேஸில் இருக்க அதிகாரிகள் வச்சு நடவடிக்கை எடுக்கவும் முடியும். அந்த பழுதடைஞ்ச ரோடையும் நம்ம போட வைக்க முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து விபத்துலேருந்து தப்பிச்சுக்குவாங்க, இழப்பீடும் பெற முடியும். நீங்கள் காவல்துறையில் ஒரு புகார் கொடுங்க, இது ஒழுங்காக அந்த சாலையை பராமரிக்காதால் தான் ரோட்டில் இந்த பள்ளம் இருந்து நாங்கள் விழுந்து இறந்தோம். காசு வாங்கிக்கிறது கொடுக்குறது சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் அதை கண்காணிக்க வர அந்த அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. 304A ஐபிசி பழையசு புது பிஎன்எஸ்எஸில் என்ன புது ஐபிசியில் என்ன மாறி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் டைரக்ஷன் வாங்க. எஃப்ஐஆரும் பண்ண முடியும், இழப்பீடு வாங்க முடியும். இந்த மாதிரி நிறைய லீகல் பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். பிற்காலம் நம்மளை மாதிரி யாரும் வந்து அந்த மாதிரி ரோடு பள்ளத்தில் பாதிக்காத மாதிரி புது ரோடை போட வச்சு நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். நாம் காப்பாற்றுறது இல்லாமல் நம்மளுக்கு நடந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.